சொல்லும்போது மட்டும் தேவையில்லை மேலே அந்த புள்ள இவனுக்கு வாங்கினாங்க. இவனுக்கு 10 லட்சம் கொடுத்தா கூட ஒண்ணுக்கான அட ₹1 குதிரை போய் அப்பா ஓ சினிமா என்ன ஊர்ல வேகமா இருக்கு ஆளு ஈடுகள் போட்டாங்களா? அங்க பெங்களூர் பெருமை கோயில சீட்டு கட்டிட்டானு அப்புறம் என்ன ஊர் வேகமா இருக்கா? மறுபாட்டு வேகம் திரும்பி வச்சிட்டியா? ஓ எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? என்ன ஆட்டோல வரும்போது உன் மாலை அவ்வளவு கூட தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த பூசணிங்க தோப்புகளை போச்சு பாரு. தெரியாது. ஆமா பூசணிக்கா மடி இது பூசணிக்கா அவன் மாவை வச்சிருக்கிறது பாடகைக்கா. சரி என்னதான் இது? ஏன்னா கருப்பு சீனா இருக்குறா. நீ கருப்பு பண்றது கருப்புடா. சுத்தமான கருப்பு. சுத்தமான கருப்பு. என்ன கருப்பு? சாவு தலைமையில வச்சிருக்கா. கால் மேல வைக்கிறது சாவா? ஏன் தலைமையில தான் வைக்கணுமா? இல்ல நீர் ஊச்சலா இருக்குறா. ஏன் நீர் ஊச்சல காஞ்சி கிடக்க வேண்டியதானே? அப்புறம் அப்படின்னா புள்ள சாச்சா இருக்கிற அப்படி சொல்லு. எல்லாத்துக்கும் மூஞ்ச பாரி மூஞ்ச பாரி வாழு மூஞ்சி வாழு இருக்குதா? யாரும் வாழ முடியா இருக்குதா? இந்த புள்ள வந்த காரணம் முக்கியமான விஷயம் அக்கா மேட்டாக்கடை கலவட்டோம்னா போல. மேட்டாக்கடை கலவட்ட போன புளிச்சுக்கிற 2 போடுக்கா. புளிச்சுக்கிற இது புளிச்சுக்கிற மதி கட்டுறது. கடைஞ்சி வேணுமா கடையாது வேணுமா? எப்படியாவது அக்கா கடைஞ்சிதான் கொடு. கடைஞ்சு புளிச்சுக்கிற வேணுமா கடையாது வேணுமா? கடைஞ்சுதான் கொடு. கடைஞ்ச கொடுக்கணும். அந்த ரோட்டியே போயிட்டு உனக்கு வேணுங்கிற கீழே அள்ளித்துக்கலாம். போடா போடு சின்னம்மா போடா. ஆமா பண்ணியா? அட கடவுளை அட படிச்சோட நான் ஒண்ணு பண்ணி விடுறேன் சத்தியமா. பண்ணில நான் ஒண்ணு பண்ணி விடுறேன். கூப்பிடாட்டியா இல்ல கூப்பிட்டியா? என் பொண்ணு பண்ணியா? ஓ பொண்ணு பண்ணியா? ஒரு பண்ணி விடல. இப்ப நாய் கொண்டு விடுறா பண்ணிடுறா. ஏதாச்சும் பண்ணனியா? இல்ல மாச மாசம் பொண்ணு அவனை 3 மாசமா போய் கேட்க போறவன் தான் ஆகட்டும். நிஜம் நீ தாண்டி கேட்காத. அவனை மூஞ்சில பாரு ஏரியில கிடக்குற உழுவு மீன் கண்டுபிடிக்கணும். பேசாச்சுனாமா
என்னடா கண்டுபிடிக்கிற? சின்னம்மா பிள்ளை பேசாத நான் சொல்றேன்டா. இருக்குறமா கேட்டுவோம் ஒரு வார்த்தை கேட்டுவோம். ஏய் என் பிள்ளை எழுதி பண்ணியா என்னாச்சு? என் பிள்ளை மாசமா இருக்கு. ஆடி மாசமா ஐப்பசி மாசமா கார்த்திகை மாசமா சித்திரை மாசமா எந்த மாசம்? ஏய் என் பிள்ளை வந்து கற்பமா இருக்குடா. அது ஏற்கனவே கருப்பு தான். ஏய் சாவு தலைமையில வச்சிருக்கா. ஓ சாவு தலைமையில வச்சிருக்கா. அந்த சாயத்துக்கு கால் மட்டல கட்டு என் மாவு புள்ள தேஜா இருக்கு அப்படின்னா ஏய் மாசமா இருக்குடா. இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. என் பிள்ளை யார் பண்ணியா? ஏய் சொல்றா சொல்றா படுக்காயா எனக்கு அப்பா நான் என்னடா பண்ண போறேன்? தெரியும். ஏய் ஐயா ஏய் இரு பொண்ணு தம்மல. ஏய் இதான் பிடிச்சிடமா அவன் தலைவர் என் பிள்ளைக்கு காரணம் என் பிள்ளைக்கு காரணம் இல்லையா? சரி, எதுக்குடா முன்னாடி கண்டுபிடிக்காம? நான் கண்டுபிடிக்க போறேன். ஏய் ஐயா என் பிள்ளை மாசமா இருக்கு. ஆமா என் பிள்ளை எழுதி பண்ணேன். இருடா. இருடா. மாசமா இருக்கிற எப்படிமா புள்ள வந்ததுன்னு என்ன கூட கேட்கல. இவனுக்கு ஈத்து வந்து இவனை அல்ல இங்க வந்தாங்க. சத்தியமா இருக்கு இவ்வளவு. எழுதி பண்ணியா? என்ன பண்ண? என்ன பண்ணுது? ஏய் என்ன பண்ண? என்ன பண்ணுது? எனக்கு ஆளு தெரியும். எனக்கா ஒரு பொட்டிக்காரா பாவல பார்வத்த என் பிள்ளை வந்து மாசமா இருக்கு. பிள்ளை தஞ்சா இருக்கு. நீ கார் நைஸ் பண்ணியா? போட்டி ஆடுறேன் நான் ஒண்ணும் பண்ணல. இவனா? இவ்வளவு பண்ண சொல்லு. ஏய், இவனுங்க அவனுக்கு ஓதா அந்த இடத்துக்கு வச்சு அவனால புள்ள கொடுத்து நடக்கும்போது எப்படி நடக்கிறான் பாருடா. நான் கொடுக்கலங்க. புள்ளையும் பாக்கல யாரையும் பாக்கலங்க. சரி போ. சின்னம்மா அவன் புதுசா கத்துக்கிறான். கலையை உருவாக்குது அவனுக்கு. அல்ல ஓம்பத்துக்கு போடுவானுவா. சரி சின்னம்மா இரு. கையாடு சித்தப்பா எல்லாம் போய் என்ன 20 வருஷம் ஆகுது. இது என்ன மௌரிகூர்லாம் மோடா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு சொல்றேன். என்ன எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சித்தப்பா எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம். 20 வருஷமா சோறாக்கி இவங்கள சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு போய் அப்படியே தின்னா கண்ணாடியில உன் மூஞ்ச பாத்துக்கிறியா? கண்ணாடியில உன் மூஞ்ச பாத்துக்கிறியா? ஒரே ஒரு ஆட்டி பார்த்தா புள்ள கொடுக்குறாங்க. இப்ப கொண்டு வந்த புது மெத்த வீட்டுல நிறுத்தினா ஒரு கிஷ்டி கூட அந்த வீட்டுக்கு வையாது. போடா ஏய் போடா போடா போயிடாடிக்கு போடா 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 ஏய் போடா சின்னம்மா போடாங்க. ஏய் நான் போறேன். நான் போறேன். ஓ சின்ன மகள கப்பால் தண்ணி ஊத்து. சின்னம்மா பீ வேலை போறேன்னு இருக்கு. சின்னம்மா எங்க சித்தப்பா வெளிநாட்டு போய் 20 வருஷம் ஆகுது. சித்தப்பா வெளிநாட்டுக்கு போய் 20 வருஷம் ஆகுது. உள்ள வந்த காரணம் எப்படி? ஒரு சின்ன சொல்லுடி. என்னடா சொல்றீங்களா? எங்க சித்தப்பா வந்து எங்க பாரு. சொல்றீங்களா? சொல்றீ சொல்றியா? சொல்றீ என்னடா வாயை மூடுங்க சொல்லு. அப்புறம் வாய் விட்டா எப்படி சொல்லுவ? அப்ப சொல்லுடி. என் சித்தப்பா வெளிநாட்டு போயிடு. இல்ல சித்தப்பா என்னடா பொண்டாட்டி மாதிரி வாடி வாடி. என் சித்தப்பா நான் போய் சொல்லு. இப்ப என்ன சொல்றது? என்ன என்ன சுருக்கு மாட்ட போறேன். அப்பா உனக்கு தண்ணி பாப்பா போறங்க போகுது. ஆளுங்க உனக்கு என் சித்தப்பா எங்க இருக்கு? தங்க ஆளுங்க போறது சொல்லு தம்பி. சொல்லுடி. சொல்லியா இது பொது இடம்டா வந்து அழகு குத்து குத்துவாங்க. சொல்லு சின்னம்மா. தம்பி நம்ம சொல்லணும். அப்படி சொல்ல கூடாதா? பொய் சொல்லவே கூடாது. சொல்லு சொல்லு ஏற்கனவே ரெண்டு நீஞ்சு போய் கிடக்குறீங்க உள்ளடா. சொல்லு சின்னம்மா. மோப்பனா கோயிலுக்கு சாமி கும்பிட்டு ஆமா கெடா வெட்டி ஆமா ஏந்தல்ல டீ ஏந்தல்ல மூணா சாமி கும்பிட்டு கடை வெட்டி எல்லாம் வச்சாங்க. கூத்து வச்சாங்க. ஆமா சூத்து வச்சாங்க. சூத்து வைக்கல கூத்து வச்சாங்க. கூத்துனா கூட கூத்து வச்சாங்க. கூத்துனா எனக்கு தான் முன்ன கிடக்கும். பாயிடா பாயின்னு சொல்லு. கூத்து பார்த்தா நல்லா உருக்கமா விளமல்னு வெடிச்சது. ஆமா நம்ம ஊருக்கு இப்படி ஆடு இருக்குது. தினம் குளிச்சு போய் விட்டு ஆட்டுக்குட்டி ஓட்டிட்டு போறது எனக்கு பழக்கம். ஆமா எப்பயுமே ஆடு தான் ஓட்டுவா. இந்த கூத்து பார்த்தா இன்னைக்கு தம்பி குளிச்சு ஐயோ இன்னைக்கு தான் 10 நேரம் கொஞ்சம்
இந்த கூத்து பார்த்த அசதி அசதி குளிச்சு போய் விட்டு குளிச்சுட்டு புளிப்பாவோட கட்டாத புடவை கட்டிட்டு போயிட்டேன். ஏன் அப்படி போன நீ கட்டிட்டு போக வேண்டியதானே மறந்து போயிட்டேன். மறந்துட்டான் சொல்லிச்சுடாமா கொண்டு இச்சிலுக்கு மரத்துக்கு வெக்கணும் ஒரு கை கட்டல ஆட்டுக்குட்டி விட்டுட்டு ரோட்ல பைப் விட்டுட்டு அப்படியே ரோட்டு ஓரமா கீழே உட்காந்தேன். காத்து அடிக்க 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 தம்பி குழுங்காத்துல எனக்கு தூக்கம் வந்துச்சு. அப்படி தூக்கம் எல்லாத்துக்கும் நல்ல ஆரோக்கியமா தூக்கம். நான் தூங்கினேன் பாரு. சொயிண்டு இப்படி படுத்த அந்த நேரம் சொயில் காத்து அடிச்சுக்கிட்டு மூக்கிற காத்து. ஆமா சுத்திட்டே ஒரு மேச்சா சொல்லிட்டுக்கிட்டே வந்த காத்து தம்பி. இத கடத்த துணியை தூக்கி மூஞ்சில போட்டு. சரி அப்படிதான் போட்டுது. நீ எடுத்து கீழே போட வேண்டியதானே. தூக்கத்துல தெரியலடா. ஓ நல்லா தூங்குற தெரியல தம்பி. கத்திரிக்காய் வைக்க வந்தவன் 1, கருவாடு வைக்க வந்தவன் 2, புளிச்சக்கீரை வைக்க வந்தவன் 3, பூண்டு வைக்க வந்தவன் 4, வெங்காயம் தக்காளி வைக்க வந்தவன் 5, புளிச்சக்கீரை வைக்க வந்தவன் 6, பீவால வந்தவன் 7 பேரு. சரி நம்ம 7 பேர் வந்திருக்கானுவா. ஒருத்தன் வந்து சரி தூக்கத்துல இருப்ப ஒருத்தன் வந்தானே தக்காளி வைக்கிறவன் வந்தானே ஏந்திரிச்சு 6 ஏந்திரிச்சு பார்க்க வேண்டியதானே. அப்பதானே எனக்கு ஆரோக்கியமா இருக்கு தூக்கம். அவன் இங்க நல்ல ஆரோக்கியமா தூக்கம் ஏந்திரிக்க முடியல. நினைவு இல்ல. ஏந்திரிச்சு பார்த்தா தம்பி எல்லாம் அவன் வேலையை முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடி வச்சுட்டு போயிட்டான். ஒரு நக்கி பீப்பால வந்திருப்பான். அவன் ஆர்சாமி இந்த நக்கி அடி மாதிரி தான் தீர்த்தான் கால் அடி மாதிரி. அதான் வந்தார் போல. அவன் வந்து சுத்தி பார்த்துட்டு அவன் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஒண்ணு வைக்கலையே பீப்பால வந்து அப்படியே தலைமொட்டு வச்சுட்டாரு. சரிசினாமா அவரு வயசானவா இருக்காரு. நீ 7 பேர்த்த கணக்கு சொல்ற. அவர் 7வது ஆள் தான். இந்த பிள்ளைக்கு 6 அப்பா என்னன்னு சொல்லு. என் சித்தம் வந்தா எனக்கு உயிர் மாச்சிருவாரு. நான் எங்கடா போயிட்டு சொல்லுடின்டா. என்னடா பொண்டாட்டி மாதிரி வாடி போடுறீங்க. சித்தம் போடுறது நான் தான். அது ஐயோ சித்தம் செஞ்சு வேலையை போட செய்வேன். சித்தம் செஞ்சதுக்குள்ள நீ அது இல்லடி ஒரு எடுப்படி எதாவது செய்யறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாதிரி 7 பேர்த்த எங்கடா போய் தேடுவேன் சொல்லு. அதுவா சொல்லுவேன். யாட்டாட வந்து மாடு மேய்க்க வந்தாடா சொல்லு. நாய் கொடுக்கிறேன் சொல்ல விடுறாங்க. சொல்லி விடுறாங்க செத்துருவான். கடவுள் சொல்றேன்ட்டான். பாரம்மா பாரு சித்தம் ஞாபகம் சொல்லுமா. நீனும் சித்தம் ஞாபகம் சொல்லணும். ஆறு என் புருஷன் வந்து கேட்டா நான் 7 பேர்த்த எங்க போய் தேடுவேன். 7 பேர்த்த எங்க தேடுவேன். நான் சொல்லிவிட்டு போனேன் உன் சித்தப்பேன். ஆமா நான் வர வரையும் என் அம்மாவை பாத்துக்கணும்னு சொன்னேன். நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது வர்றது பொறுப்பா ஒப்படைச்சல கோயம்புத்தூர். என் புருஷன் வந்து கேட்டா நான் யாரையும் தேட முடியாது. நான் ஒன்ன காட்டலாம். நீ மூய்க்கு கூட தெரியும் எனக்கு தெரியும். இந்த கேவம் வந்து உனக்கு புள்ள கொடுத்து தக்காளி வைக்கிறோம் வெங்காயம் வைக்கிறோம் கத்திரி வைக்கிறோம் புள்ள கொடுத்து அவன் கொடுத்தா நீ இழுச்சு குறிவாடு போட்டு குடிவாடு போயிட்டாங்க சாமி. நல்லா கொடுக்க மாட்டேன் அவருக்கு தெரியும். ஐயோ தங்கச்சி ஆடு மாதிரி கூட குடும்பம் பண்றான். ஆடு வேணும் பாடு வேணும்.
வாழ்ந்துக்கூடிய அண்ணா செல்வராஜ் இருக்கிறாரு. எனக்காக ஒரு 100 வழி கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தாரும் பட்டி வரைக்கும் பால்பாடை பொங்கி மக்கள் சம்பத்தோடு கூட்டம் அடையாமல் கொண்டே போவாடாமல் அப்படி சந்தான சமாதி கடலூர் மாவட்ட திட்டக்குடி தாலுகா தீயந்தல் என்றால் மச்ச நாட்டுக்கு சமமான அப்பேற்பட்ட நாட்டிலே கிராம மக்கள் அறிவியல் பாகத்தில் சேர்ந்து முந்தி பிறந்த கருளாகத்தில் மூப்பனார் பெயர் விளங்க கிராம மக்கள் அறிவியல் பாகத்தில் சேர்ந்து நம்ம கலைக்குழுவை பாராட்டி ஒரு 500 ரூபாய் வாரி வழங்கியிருக்காங்க. பல்லாண்டு கால வாழ்க. என்ன பார்த்தா ஒரு ஆளா மூப்பனார் பெயர் விளங்கும் அம்மனுடைய மாரியம்மனுடைய பெயர் விளங்கும் செல்லமா இருக்கிறது. நம்ம கலைக்குழு பாராட்டி ஒரு 500 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறது. வருஷா பணம் கொடுத்து மூப்பனார் பேர் ஆறுவர் அண்ணார் மனோகர் தங்கம் இருவரும் சேர்ந்து மூப்பனார் பேர் 500 கொடுத்திருக்கிறார். நோய்பில் இல்லாமல் வாழ்க. பரசுராமர் ஐயா இருக்கிறாரு. மூப்பனார் சுவாமிக்காக கொடுக்கப்பட்டது ஒன்று. அவர் குடும்பத்தில் பங்கிருந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்க. அத்திவர்தன் பாகமுத்திரன் சின்னம் கல்வனி அத்திவரதன் பாகவத்திரன் இருவரும் சேர்ந்து கலைவோ பாராட்டி 500 கொடுத்திருக்கார். வாழ்க வாழ்க வாழ்க. இன்னும் யாதர் என்றால் சூரிய பிரகாசம் நாடு. சூரிய பிரகாசம் நாடு அந்நாட்டுல வாழ்ந்துட முடியாது. எங்கள் 6 பேர் அண்ணார் செல்வராஜ் அசலாம்பாள் அதானே செல்வராஜ் அசலாம்பாள் அவர் மகன் வீட்டு பிள்ளைகள் தனராஜ பெரிய
அருள்ராஜ் அனிதா ஆதேஷ் சஸ்மிதா சின்ன மகன் கனராஜ் அனுப்பிரியா நிஷானி காஸ்டி மிஷானி காஸ்டி அனைவரும் சேர்ந்து கோபுரார் பேர் வழங்க ஒரு 500 அள்ளி கொடுத்திருக்கிறார். அவர் கூட்டம் கலையாமல் கொண்டே போய் ஆடாமல் அவர் பட்டி பெருகி பால்பாடை பொங்கி மக்கள் சமத்தோடு அனைவரும் மனச்சமத்தம் அப்பா அம்மா பாதம் படித்தனால வாங்கியிருப்ப கண்மணி செல்லம்